வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி வழங்கும் இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் பிருந்தா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோனார் வகுப்பை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சுட்டு இவங்க கார்மெண்ட்ஸ் சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது கோமா ஸ்டேஜில் இருந்து ஒரு 1 இயர் இருந்ததாக அதுக்கப்புறம் தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இதனால் இவங்களுடைய ஹஸ்பண்ட் மறக்கவே முடியாதனால இவங்க கல்யாணம் வேணாங்கிற முடிவில் இருந்தாங்க. பட் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. அவங்க படிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க சொந்தக்காரங்களாம் இல்லை, உன்னோட குழந்தைக்காக நீயும் திருமணம் பண்ணிக்கோ, உனக்கும் சின்ன வயசாக இருக்குன்னு இவங்களாம் கம்பல் பண்ணுறதுனால இவங்க இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் திருமணமாகி குழந்தை இருக்கிறவராக இருந்தாலும் சம்மதம், தன்னோடைய குழந்தையும் அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கார்மெண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு வரதுனால வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட கார்மெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை அவங்க இஷ்டப்படி அவங்க ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வீடு ஓரளவு வசதியாக தாங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகாத ஹஸ்பண்ட் வீட்டிலே தாங்க வசிச்சிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் சைட்லாம் யாரும் இல்லைங்க, ஒரு மாமனார் மட்டும்தாங்க இருந்தாங்க. அவரும் தவறிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு உடனடியாக திருமணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு குணமான மணமகனாக இருக்கணும், பெரிய வசதியெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். வாங்க அடுத்த வரன் பார்ப்போம். பெயர் வர்ஷினி, வயது 34 வயதாகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதி கோனார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மளிகை கடை, அதாவது ஹோல்சேல் மளிகை கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 9500 சம்பளம் தரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது ஓட்டு வீடு தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் மனமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2ஆம் மனமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே சொந்தத்திலே தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்க ஹஸ்பண்ட் கூட பிறந்தவங்க 2 நாத்தனாருங்க. ஸோ அவங்களோட பிரிஞ்சதுனா அவங்க அவங்க அண்ணாவுக்கு வேறு ஒரு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதனால் இவங்களும் வேணான்னு முடிவு பண்ணி விவாகரத்து பண்ணிட்டதுனால இவங்களும் இப்போ உடனடியாக திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதா முடிவில் இருக்கிறதுனால அர்ஜெண்ட்டாக மாப்பிள்ளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் படித்த மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிற மணமகனாக இருந்தால் போதுங்க, கூலி வேலையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்ல வராங்க, எங்களோட பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தை எல்லாமே செய்வோம், அதுதான் எங்களால் முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற இலவச வரங்களை வேறு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.